துபாய் கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லேண்ட் பண்றாங்கன்னா, வேர்ல்டு கிளாஸ் மக்கள் துபாய் வந்து ஸ்டே பண்ணணும், துபாயில் வந்து செட்டில் ஆகணும், அதுதான் அவங்களோட எண்ணங்கள். ஆமா. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, துபாய் வந்து டெசர்ட், இங்க ரொம்ப ஹாட்டா இருக்கும், கிளைமேட் ரொம்ப ஹீட்டா இருக்கும், வெளியே போக முடியாது, அந்த மாதிரி எண்ணங்கள் அதை உடைக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஐலாண்ட் ஓப்பன் பண்ணி. ஸோ நீங்க சம்மர் வந்தா கூட இங்க வந்து இப்பயே தெரியும் எந்த கிளைமேட் சூப்பரா இருக்குன்னு. இது வந்து டெசர்ட் மாதிரியா இருக்குங்க இங்க நம்ம பார்க்கிறது. சுத்தி ஃபுல்லா மரங்கள் இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ ஜனவரி சீசன்ல குளிரா இருக்குங்க எனக்கு. வெதர் ஆமா வெதர் வந்து இந்த மாதிரி வெதர் வந்து துபாயில் இருக்குன்னு பாதி மக்களுக்கு தெரியாது. ஆமா. சோ வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐலாண்ட் ஓபன் பண்ணாங்கன்னா, சோ மக்கள் இதை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து பார்த்து ஒரு 10 days தான் துபாய் பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் இங்க துபாயில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வருவாங்க. பிளஸ் இங்க செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழிகள் இருக்குன்றத பார்ப்பாங்க. ஸோ துபாய் வந்து என்னன்னா, பாப்புலேஷன் டபுள் ஆக்கணும் அவங்களோட எண்ணங்கள். ஆல்ரெடி இங்க பாப்புலேஷன் 3.6 மில்லியன் பாப்புலேஷன் துபாயில இருக்கு. ஸோ இன்னும் 10 years வந்து 5.3 மில்லியன் ஆக்கணும் அவங்களுக்கு வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஐலாண்ட் ஓப்பன் பண்றது, பீச்சஸ் ஓப்பன் பண்றது, லாட் ஆஃப் மேன்மேட் திங்ஸ் ஓப்பன் பண்றது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. துபாய் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். இல்ல ஆப்வியஸ்லி சில அரப் கண்ட்ரிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்காங்க. ஆனா துபாய் இவ்வளோ ஃப்ரீயா இவ்வளோ ஓப்பன் ஹேண்டடா இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை.